வணக்கம். ஜெகன் கேபிட்டல்சோன். இன்றைக்கி எக்ஸ்பைரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. காலையில் நல்லா பயமுறுத்தினாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் யாரெல்லாம் காலை செல் பண்ணியிருந்தாங்களோ, அதை நேக்கடை செல் பண்ணியிருந்தாங்களோ நைட்டு தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட் கேப்பப் பண்ண போகிறோன்னு ஒரு என்ன சொல்கிறது வந்து ரகசியமாகவே இருந்தது. காலையில் தான் தெரிஞ்சது. நானும் காலை செல் பண்ணி வச்சுருந்தேன். வாரம் எக்ஸ்பைரிக்கு என்னுடைய பொசிஷனை நான் எப்படி நிர்வாகம் பண்ணுறேன், எந்த அளவுக்கு அதை வந்து லாஸை தடுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் நான் 3 ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஒன்று அயன்ஃப்ளே, இன்னொன்று எஸ்டிபிடி, இன்னொன்று இன்ட்ராடே அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை லீவுனால திங்கக்கிழமை இது, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா வந்து புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை லீவ் இல்லையா, அதனால் இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. சரி, இந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நமக்கு இல்லாதனால நான் என்ன பண்ணேன்னா அயன்ஃப்ளே ஸ்ட்ராட்டஜி பண்ணலை. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்சல்யூட் சைட்வேஸில் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் மேலே போனால் கூட பெருசாக ஒன்றும் கரெக்ட் ஆகலை. அதனால் வந்து நான் அயன்ஃப்ளே எடுக்கவே இல்லை. எஸ்டிபிடி மட்டும் புதன்கிழமைக்கு எடுத்திருந்தேன். என்ன செல் பண்ணியிருந்தேன்னா வந்து 38,800 காலு, ஓகேங்களா. 38,900 காலு. இல்லை, அதே மாதிரி புட்டு செல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். புட்டு அதிகமாக செல் பண்ணியிருந்தேன், அதிகமான ரேட்டுக்கு. கால் கொஞ்சம் குறைவான ரேட்டுக்கு தான் செல் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ள தூரம் வந்து 500 பாயிண்ட் இருந்தது. அதாவது ஸ்பாட்டுக்கும் இந்த நான் செல் பண்ண தூரத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 500 பாயிண்ட் இருந்தது. இப்போ வந்து மறுநாள் என்னாச்சுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ மறுநாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் நல்லா சிறப்பாக செஞ்சு விட்டாங்க. சரி, இப்போ வந்து மறுநாள் என்னாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்ன நான் பிளான் வச்சுருந்தேன், அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு வச்சுருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 38,800 காலு, சரிங்களா. இது கால் இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, 38,900 காலு. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு. ஓகேங்களா. நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் தூரமாக செல் பண்ணிக்கிறேன், 500 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணிக்கிறேன். அப்போ எவ்வளோ பாயிண்ட் ஓடிஎம்மில் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப் அப் ஆன விட்டு 100 பாயிண்ட் ஓடிஎம்மில் இருக்குது. ஆனால் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, எனக்கு கேப் அப் ஆகும்னு தெரியாது இல்லையா. காலையில் வந்து நான் 9 மணிக்கு என்ன திட்டத்தில் இருந்தேன்னா 38,800 காலு. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து இதை தான் சமாளிக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, எனக்கு வந்து திட்டம் வந்து 3 இருந்தது. ஓகே, முதல்ல வந்து மார்க்கெட் வந்து 38,800க்கு மேலே ஓப்பன் ஆனால், அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை. ஃப்யூச்சரில் லாங் போகணும், ஃப்யூச்சரை வாங்கணும். எல்லா குவான்டிட்டிக்கும் வாங்க மாட்டேன், ஒரு 25%. அதாவது வந்து 4 லாட்டு நான் செல் பண்ணியிருந்தேன்னா 1 லாட்டு வந்து ஃப்யூச்சரில் லாங். ஏன்னா அது மார்க்கெட் அப்படியே போச்சுன்னா என் காலை சமாளிக்கும். இதுதான் என்னுடைய திட்டமாக இருந்தது. சரிங்களா. இது பண்ணுறதா இருந்தால் இந்த பொசிஷனை நான் கடைசி வரை வச்சுருக்கணும். நான் பொசிஷனலுக்கு 25 லட்சம் பேஸ்கெட்டு, இன்ட்ராடேக்கு 15 லட்சம் பேஸ்கெட்டு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா காலையில் 9:08க்கு முடிவு பண்ணியிருந்தேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 38,800க்கு மேலே நல்லா ஓப்பன் ஆச்சுனால் நம்ம 25 லட்சம் பேஸ்கெட்டே ஓட்டலாம் அப்படின்னா தான் சமாளிக்க முடியும். இதை வந்து கடைசி வரைக்கும் சமாளிக்க முடியாதுன்னு ஒரு நோக்கத்தில் இருந்தேன். சரிங்களா. இது வந்து 38,800க்கு மேலே ஓப்பன் ஆனால் நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா 38,800லேயே ஓப்பன் ஆனால் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 38,800 புட்டை செல் பண்ணலாம். ஃப்யூச்சரில் போகாமல் 38,800 புட்டை செல் பண்ணி இதை சமாளித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டிகே வந்து விட்டு எப்படினாலும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் பார்த்திங்கன்னா 400 ரூபா ப்ரீமியம் இருந்தது. ஓப்பன் ஆகும்போது 230லேருந்து 240 ரூபா இருந்தது. இப்போ நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நாளாக 230லேருந்து 240 தான் இருக்குது. சமாளிச்சுட்டு எவ்வளோ லாஸோ அதை இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரிங்களா. இது வந்து திட்டம் 2. இதுக்கும் 25 லட்சம் பேஸ்கெட் தான் பயன்படுத்தணும். சரிங்களா. ஆனால் நினச்சது வேறு, நடந்தது வேறு. 38,800க்கு கீழே ஓப்பன் ஆனால் இது மேலே, இது ஈக்குவல், இது கீழே ஓப்பன் ஆனால் நான் என்ன நினச்சிருந்தேன்னா வெயிட் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து மார்க்கெட் கேப் அப் ஆனால் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் இப்படி வந்துட்டு தான் போயிருக்கு. சரிங்களா. ஹிஸ்டாரிக்கலாக அது ஒன்றும் ஒரு சான்ஸ் கொடுக்காமல் மார்க்கெட் மேலே போகாது. ஒருவேளை அப்படி போனால் கூட நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி தானே, கீழே தானே ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக காலை கட் பண்ணலாம், கீழே புட்டை செல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து எனக்கு 38,700ல் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா. 38,700ல் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா 38,800ல் காலில் பெருசாக லாஸ் இல்லை. சரிங்களா. பெருசாக லாஸ் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் லாஸ் இருக்குது. புட்டில் நான் செல் பண்ணியிருந்தேன், அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா 38,400 புட்டு ஒரு 2 செல் பண்ணேன்.
எதுக்கு செல் பண்ணேன்? மார்க்கெட் வந்து மேலே போச்சுனால் இந்த 38,400 வந்து கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு செல் பண்ணேன். 2 லாட் பண்ணேன், கிட்டத்தட்ட 90 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருந்தேன். இது எதுக்குன்னா மார்க்கெட் ஒரு வேளை அப்படியே மேலே போச்சுனால் இந்த 90 ரூபாய் கிடைக்குமே அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணேன். ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துச்சு. இது நல்லா கரைஞ்சது, கரைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு கால் கட் பண்ணிட்டேன். எந்த கால்? 38,800 கட் பண்ணுவேன். ஹெட்ஜிங்லேயே எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணேன். இதையும் கட் பண்ணுவேன், ஹெட்ஜிங்கும் கட் பண்ணிவிட்டு 38,900 இருக்கு இல்லையா, அது ஒரு கால் தனியாக இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ண கட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதோட ஹெட்ஜிங்கை நான் கட் பண்ணல, அப்படியே இன்ட்ராடேக்கு விட்டுட்டேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த புட்டை செல் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வர நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒவ்வொரு காலாக கட் பண்ணேன். இங்கே கீழே வந்துச்சு இல்லையா, ஒவ்வொரு காலாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த 38,000 புட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணணும் அதே ப்ரைஸ் தான். 45 ரூபாலேருந்து 42 ரூபா தான் போச்சு, அதுக்கு மேலே போகவே இல்லை, அதே ப்ரைஸில் தான் இருந்தது. அதனால் அதையும் கட் பண்ணேன். 38,900 நல்லா கீழே விழுந்துருச்சு. சரிங்களா, ரொம்பலாம் கீழே விழல, பெருசாக லாஸ் இல்லை. அதை கட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஹெட்ஜிங் இருக்குல்ல, அதை நான் இன்ட்ராடேக்கு விட்டுட்டேன். சரிங்களா, ஆனால் அந்த ஹெட்ஜிங் வந்து 39,200 300 மார்க்கெட் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சது. மேலே போக ஆரம்பிக்கும் போது இந்த ஹெட்ஜிங் வாங்கினதெல்லாம் 6 ரூபாய் 7 ரூபாய் வாங்கினதெல்லாம் 20 ரூபா போச்சு. 20 ரூபா போனவுடனே இந்த ஹெட்ஜிங்கும் கட் பண்ணிட்டேன். ஆக இதில் பெரிய லாஸ் வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் லாஸில் ஓப்பன் ஆச்சு 25 லட்சத்துக்கு. அதை நான் எப்படி இது பண்ணேன்னா, இது சமாளித்ததுனால, இது கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்ததுனால, மொத்தமாக கட் பண்ணதுனால, கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்ததுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 4,000 ரூபாய் லாஸ் 25 லட்சத்துக்கு. நான் இதை சொல்கிறது பொசிஷனல் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா, இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஜிங்கெலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, இப்போ மார்க்கெட் மேலே போகுது, சிஸ்டம் புட்டை செல் பண்ணுது, காலை செல் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு, சரிங்களா, 1:30 மணிக்கு எங்கள் கையில் காசே இல்லை. ஏன்னா பொதுவாக எக்ஸ்பைரிக்கு மேலே கால் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், புட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், நிறையா மார்ஜின் ஃப்ரீ ஆகும். இது ஒரு ரொம்ப ரேர் எக்ஸ்பைரியாக இருந்ததுனால, மேலே கீழே ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் இருந்ததுனால 1:30 மணிக்கு எங்களால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 புட்டு வச்சுருந்தோம்னா 12 புட்டு வாங்கணும், 10 கால் வச்சுருந்தோம்னா 12 கால் வாங்கணும். அதாவது எவ்வளோ செல் பண்ணணுமோ அதை விட அதிகமாக வாங்கணும், மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்குதுக்காண்டி. அதுக்கப்புறமா எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. 1:45க்குலாம் பார்த்திங்கன்னா மார்ஜின் சுத்தமாக இல்லை. ஆனால் அடுத்தடுத்த ஆர்டர் போயிட்டே இருக்கும், என்ன பண்ணுறது தெரியல. அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 120 ரூபாலேருந்து 130 ரூபா வரைக்கும் என்ன ஆகிடுச்சு, ப்ரீமியம் வந்துருச்சு. அதனால் எந்தெந்த என்ட்ரிஸுக்கெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கோ, எந்தெந்த சிஸ்டத்துக்கெலாம் ஸ்டாப் லாஸ் 250 ரூபா 300 ரூபா அப்படி இருக்கோ, அதையெல்லாம் போட்டு தரணும். இது எதுக்கு பண்ணுறோம்? 2 காரணத்துக்காக. ஒரு காரணம் என்னென்னா, நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். ஓகே, ப்ராஃபிட் புக் பண்ணால் என்ன இருக்குது, மார்ஜின் அடுத்ததுக்கு ஃப்ரீயாக இருக்குது. 3, இதோட ஸ்டாப் லாஸ்லாம் பெருசாக இருக்கிறதுனால ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ நல்லாயிருக்கும். ஏன்னா இது அடித்ததுன்னா 300 ரூபா 400 ரூபா இல்லையா, அதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே 2 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா 200 ரூபா 300 ரூபாலாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அடித்ததுன்னா இன்னொரு பக்கம் எதிர்பக்கம் வந்து அவ்வளோ கிடையாது இல்லையா. அதனால் அதை கட் பண்ணதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மணிக்கு என்னால் மூச்சு விட முடிஞ்சது. ஆனால் சிஸ்டம் படி அந்த டைமுக்கு நம்ம எக்ஸிட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஸ்டாப் லாஸ்லாம் பெருசாக இருக்குது, அடுத்து மார்ஜின் தேவைப்படுது, முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஜிங் வாங்கியாச்சு, இனிமேல் ஹெட்ஜிங் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணேன்னா வந்து ப்ரீமியம் லோவான விட்டு குறைச்சி இது பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வரும்போது என்ன ஆச்சுன்னா, அப்படியே குறைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 ரூபா ப்ரீமியம் வந்துருச்சுங்களா. என்ன பண்ணிட்டேன்னா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ், அதாவது 200 ரூபா 250 180 இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப் லாஸும் 150 ரூபாய்க்கு கீழே தான். அப்படியும் பார்த்தீங்கன்னா நிறைய கால் இருக்குது, நிறைய புட்டு இருக்குது. நான் நிறைய எக்ஸ்பைரி பார்த்துருக்குறேன். இப்படி வச்சு ஓகேங்களா, பெரும்பாலும் சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 10 ரூபா இருக்கும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 90 ரூபா இருக்கும். நீங்கள் டெல்டா நியூட்ரல் பண்ணுறேன்னு 10 ரூபாய்க்கு செல் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வருவோம்ங்களா. இங்கே 10 ரூபா இருக்கும், இங்கே 60 ரூபா இருக்கும். இந்த டெல்டா நியூட்ரல் பண்ணணும்னு இங்கே ஒரு 10 ரூபாய்க்கு இன்னொன்று செல் பண்ணிங்கன்னா மேலே போய் உங்களை அடிப்பான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த வட்டம் ரொம்ப தெளிவாக இருந்தேன்ங்களா. 5 ரூபாய்க்கு மேலே காலை செல் பண்ணேன், 5 ரூபாய்க்கு புட்டை செல் பண்ணேன். இடையில ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு புட்டை செல் பண்ணேன், அது கூட 20 ரூபா போயிடுச்சு. சரிங்களா, அதை தவிர எதுவும் பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் கிளியராக பண்ணேன், எதெல்லாம் ரொம்ப மார்க்கெட் கிட்ட வந்துட்டதுனால, ஸ்டாப் லாஸ்லாம் பெருசாக இருக்கிறதுனால, 150 ரூபா இருக்கிறதுனால, இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா, எதெல்லாம் நான் வந்து 1 ரூபா 50 காசு வந்ததோ, ஏன்னா அதெல்லாம் கிட்ட வந்துடுச்சு. அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ 38,900 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 38,700லாம் 1 ரூபா 50 காசு வந்துடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 39,000லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா வந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன்.
ஏன்னா மார்க்கெட் திடீர்னு ஒரு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலோ திடீர்னு ஒரு கீழே கொடுத்தாலோ நான் ப்ராஃபிட்டை இழக்க விரும்பலை. அதனால் கிட்ட போய் ஹெட்ஜிங் பண்ண ஆரம்பித்தேன். ₹1.50 ஏன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா ₹2 ₹1.50 கிட்ட போய் ரொம்ப ஹெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குன்னா இது ஒரு 10 கால் வச்சுருக்கேன், 10 புட்டு வச்சுருக்கேன், கீழே அதுக்கு ஹெட்ஜிங் பண்ணியிருக்கேன். அது போக நான் எக்ஸ்ட்ரா ஹெட்ஜிங் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா இந்த பொசிஷனை வச்சுட்டு நீங்கள் அமைதியாக உட்கார முடியும். இல்லைனா எந்த சமயம் பார்த்தீங்கன்னா டெல்டா நியூட்ரல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் டிகேயில் தான் உங்களுக்கு கேம், டெல்டா நியூட்ரலில் கேம் கிடையாது. ஓகேங்களா? டிகே வந்து சில நேரம் வந்து டெல்டாவாக மாறிட்டு அதுக்கப்புறம் டிகே உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அவசரப்பட்டு நான் டெல்டா நியூட்ரல் பண்ணுறேன், டெல்டா நியூட்ரல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வரவே வராது. இன்றைக்கி உட்காந்து இதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஸ்டம் கொடுத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.7 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். 15 லட்ச ரூபா பேஸ்கெட்டு. இதுக்கு சிஸ்டம் கொடுத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,000 கொடுத்தது. ஓகேங்களா? 70,000த்தில் ஹெட்ஜிங்கில் மட்டும் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,000 மிச்சது போக 67,000. 67,000ங்கிறது 15 லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா 4.5%. இதில் பொசிஷனலில் 0.2% லாஸு. மிச்சம் போட்டிங்கன்னா 4.25% ப்ராஃபிட். புரிஞ்சா? இவ்வளோதான். ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, எப்போல்லாம் பொசிஷனல் பிரச்சனைக்கு வருதோ அப்போல்லாம் இன்ட்ராடே கொட்டி கொடுப்பான். அதனால் பொசிஷனல் லாஸில் வரும்போது இயல்பாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா மார்க்கெட் அமைதியாக இருக்க போது ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னோட மனநிலைமை எப்படி இருந்தது கேப் அப் பண்ணும்போது, அதுக்கு எப்படிலாம் திட்டம் தயாராக இருந்தேன், எக்ஸ்பைரியை நான் எப்படி எதிர்கொண்டேன்னு. இது மாதிரி நீங்களும் எக்ஸ்பைரியில் என்ன செய்யலாம்னா உங்களை பொசிஷனை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இது மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.